हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம். போன வாரம் என்ன பார்த்தோம்னா நம்ம ஆம், தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஆரம்பித்தோம். நம்ம எப்படி மூன்று விதமான பௌதிகத்தினை முக்குணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறது கிருஷ்ணன் சொல்கிறேன்னா எல்லா விதமான செயல்களில் பக்தர் எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டு கூட என்னுடைய பாதுகாப்பின் கீழ் என்னுடைய ஆம், கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகின்றான் அப்படிங்கிறது. பக்தர்கள் எந்த விஷயங்கள் பண்ணாலும் சரி, பக்தர்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான உத்தியத்தினா பக்தர்கள் ஆம், சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலும் சரி, எதனாலும் சரி கிருஷ்ணரை சார்ந்து செய்கின்றார்கள். அவங்களுடைய மனம், புத்தி மற்றும் உடல் எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய உடைய அங்கமாக பாவித்து கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணனுடைய பாதுகாப்பின் கீழ் அவருடைய அழிவற்ற இடத்தை அடைகின்றார்கள் பார்த்தோம். ஸோ அவர்கள் எல்லா எல்லா செயல்களையுமே என்னை சார்ந்தாச்சுன்னா பக்தி தொண்டில் நீ ஆழ்ந்து விடு அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரி என்னுடைய உணர்வில் செயல்பட்டால் நீ கட்டுண்ட வாழ்வு, இந்த கட்டுண்ட வாழ்வினுடைய எல்லா தடங்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அந்த மாதிரி ஒரு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் அர்ஜுனா நீ அழிந்து விடுவாய் அப்படிங்கிறது கிருஷ்ணன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். நான் சொல்ல மாதிரி பண்ணாமல் நீ அகங்காரத்துடன் நீ செயல்பட்டால் அர்ஜுனா நீ அழிந்து விடுவாய் அப்படின்னா நீ என்னுடைய வழிகாட்டுதலின்படி ஆச்சுன்னா போரிட வேண்டும், போரிட வேண்டும். நீ சத்திரியங்க முறையில் கூட போரிடணும் அவசியம் கிடையாது. நான் வழிகாட்டுறேங்கிறனால நீ போரிடணும். நீ அந்த மாதிரி போரிட்டாலும் விட்டாலும் கூட உன்னுடைய இயற்கையின்படி நீ போரில் ஈடுபடத்தான் போகின்றாய். உன்னுடைய இயற்கையின்படி நீ இப்பொழுது ஈடுபட்டாலும் சரி, உன்னுடைய பின்பு எப்போதாவது சுபாவத்தினால் உன்னுடைய சுபாவத்தினால் நீ கண்டிப்பாக போரில் ஈடுபடத்தான் போகின்றாய். ஏன்னால் அதுதான் உன்னுடைய சுபாவம். அதனால் இப்போ நான் சொல்லும்போதே அதுபடி செய்து விடாச்சுன்னா அதனால் நீ அழிந்து விட மாட்டாய். நீ என்னுடைய திருநாட்டிற்கு செல்வாய் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொன்னார். அடுத்து கிருஷ்ணன் ஆம், சொல்லப்போனால் கிருஷ்ணன் இப்போ அந்த பரமாத்மாவுடன் சரணடைவது. ஸோ கிருஷ்ணன் மூன்று விதமான ரகசியமான அறிவுகள் சொல்கிறார். முதல்ல சொன்ன பிரம்மம், பிரம்மத்திடம் சரணடைவது. அதுதான் ஞானிகள் சென்று சேரக்கூடிய இடம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க ஏன்னா செயல்களை திறந்து விடுகின்றார்கள். செயல்களை திறந்து விட்டு ஒரு கர்மயோகம் செய்து தூய தூய்மையடைந்து அதுக்கப்புறம் அவங்க செயல்களை திறந்து விடுகின்றார்கள். அந்த மாதிரி அவங்க சேரக்கூடிய இடம் பிரம்மம். ஸோ அப்போ அவங்க தான் ஆத்மா, பிரம்மம் இரண்டும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க அந்த அந்த அதை பற்றிய அறிவு, அதை பற்றி நான் ஆத்மா பிரம்மத்தை பற்றிய அறிவு ரகசியமான அறிவு. அதற்கடுத்த ரகசியமான அறிவு, மேலும் ரகசியமான அறிவு பரமாத்மாவிடம் சரணடைவது. பரமாத்மாவிடம் சரணடைவதை கிருஷ்ணன் பிரம்மத்தினிடம் சரணடைவதை விட மேலும் ரகசியமான அறிவு அப்படிங்கிறார். இப்போ பரம ரகசியம் என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணன் அடுத்த பகுதியில் சொல்ல போறாரு. இப்போ இந்த இதில் மேலும் ரகசியமான அறிவு என்ன அப்படிங்கிறது பரமாத்மாவிடம் சரணடைவது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அதை பற்றி சொல்ல போறார். 61வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ईश्वरा सर्वभूतानां हृद्देश अर्जुन तिष्ठति प्रमयान् सर्वभूतानि यत्कृणानि मायया. ஓ அர்ஜுனா, இந்த ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாளிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீட்டுள்ள முழுமுதற் கடவுளை வழிநடத்துகின்றார். கிருஷ்ணன் பரமாத்மாவை பற்றி சொல்கின்றார். அர்ஜுன் இன்னும் ஆம், ஒரு குழப்பத்திலே இருக்கார். அர்ஜுன் எனக்கு எல்லாம் தெரியும். ஆம், அதனால ம், அவர்
அவர் நினைத்தது தான் சரி, எங்கே ஒரு நினைவிலே இருக்கான்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து வேறு விதமான ஒரு இதில் வந்து சொல்கிறார். வேறு விதமான சொல்கிறார். உன்னுடைய எப்படினாலும் வந்து அர்ஜுனா, நீ வந்து தனிப்பட்டவன் அல்ல. நீ தனிப்பட்டவன் அல்ல. நீ வந்து எந்த மாதிரினா வந்து அர்ஜுனா, நீ வந்து ஒரு இயந்திரத்தில் அமர்த்தப்பட்ட மாதிரி இருக்க அர்ஜுனா. நீ ஜடசக்தியால் செய்யப்பட்ட இந்த இயந்திரம், அதாவது உடல். உடலில் அமர்ந்த உயிர்வாளிகள் அவருடைய பயணங்கள் எல்லாவற்றையுமே வந்து யார் தீர்மானிக்கிறா வந்து அவருடைய கு- கு- மனதில் அவருடைய இதயத்தில் வீட்டுள்ள கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுளை வழி நடத்துகின்றார் அப்படிங்கிறார். ஈஸ்வர ஈஸ்வர சர்வபூத்தானா அப்படிங்கிற எல்லாருடைய உயிர்வாளிகள். ஹிருதஷே ஹிருதஷேங்கிறது இந்த இதயம். கிருஷ்ணன் எங்கே பரமாத்மா எங்கே ஈட்டிருக்குங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணன் எங்கே சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லிட்டார். ஹிருதஷே அப்படிங்கிறார். அவருடைய இருதயத்தில் வந்து வீற்றிருக்கின்றார் அர்ஜுனா, இதயத்தில் வீற்றிருக்கின்றார். திஷ்டத்தை வாழ்கின்றார். அந்த பராமயன் வந்து அதனுடைய காரணம் பயணத்திற்கு காரணம் அவருடைய உயிர் வாழ்கின்ற பயணத்திற்கு காரணம் வந்து அவருடைய இதயத்தில் விட்டிருக்கின்ற பரமாத்மா தான் அப்படிங்கிறது. பரமாத்மா தான். ஸோ அந்த 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 உயிர்வாளிகள் எப்படி இருக்காங்கன்னா வந்து யந்திரம்னா எந்திரங்கள் மாதிரி இருக்காங்க. எந்திரங்கள் மாதிரி இருக்கின்றன. ஆர்டானி மயாயே அப்படிங்கிற அந்த இந்த ஜட இயக்கத்தினுடைய மயக்கத்தின் கீழ் வந்து உயிர்வாளிகள் வந்து எந்திரங்களாக இருக்கின்றார்கள். அந்த எந்திரங்களை வழிநடத்துவது வந்து யாருங்கிறத வந்து பார்த்தா வந்து அந்த பயணத்தில் வழிநடத்துவர் வந்து கிருஷ்ணர். அவருடைய இதயத்தில் முழுமுதற் கடவுள். உம் அதாவது கிருஷ்ணன் வந்து மறுபடியும் என்ன சொல்றேன்னா வந்து அர்ஜுனா, ஆத்மா வந்து பரமாத்மாவை சார்ந்துதான் இருக்கின்றது. பரமாத்மாவை சேர்ந்திருக்கின்றது. So, நீ வந்து நான் சொல்றதை நீ வந்து கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, உனக்கு வந்து அனுமதி கொடுக்க போவதும் நான் தான். உனக்கு வந்து உன்னுடைய செயல்களை கண்காணிப்பவனும் நான் தான். உன்னுடைய செயலுக்கு சாட்சியாக இருப்பவனும் நான். அனுமதி கொடுப்பவனும் நான் தான். ஏன்னா உன்னுடைய உடல் வந்து ஜடசக்தியாலானது. ஜடசக்தியாலானது. உனக்கு வந்து உன்னுடைய கடந்த கால கர்மத்தின் அடிப்படையில் உனக்கு இந்த குறிப்பிட்ட உடல் வந்து கிடைச்சிருக்கு. அந்த உனக்கு ஒரு தகுதியான உடல் எதனால் கிடைச்சிருக்குன்னா வந்து அதை அனுமதித்ததே நான் தான். உனக்கு வந்து இந்த உடல் கிடைச்சிருக்குன்னா, நான் வந்து இந்த பிறவில நாயை பிறக்கணும் தான் வந்து அந்த உடலை அனுபவிப்பது வந்து கிருஷ்ணன் தான். அப்போ அதுக்கு தக்க நான் செயல்படத்தான் செய்கின்றேன். அதைத்தான் பரமாத்மா வந்து அனுமதிக்கின்றார். ஸோ அந்த மாதிரி வந்து நீ வந்து என்ன செய்யணும் சரி செய்யாவிட்டாலும் நினைத்தாலும் சரி அதை அனுபவிப்பது நான் தான். உன்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாத்தையுமே நான் கவனிச்சு தான் இருக்கேன் அர்ச்சனா. உன்னுடைய இப்போ நீ நிகழ்காலத்தில் என்ன செய்கின்றாயோ அதற்கு தக்க அதற்கை நான் மதிப்பீடு செய்கின்றேன். அதற்கு தக்க வந்து உன்னுடைய எதிர்காலத்தை நான் வந்து தீர்மானிக்கப் போகின்றேன். அதனால் வந்து எந்த நிலையிலுமே வந்து நீ என்னை சார்ந்துதான் இருக்கின்றாய் அர்ஜுனா. அதனால் வந்து உன்னுடைய தன்னலம் உனக்கு நல்லது என்னது, என்னிடம் சரணடைகள் தான் இருக்கின்றது அப்படிங்க. ஸோ ஏன்னா வந்து அர்ஜுனன் வந்து அந்த எல்லாவற்றையும் திறந்தவன் அல்ல. இந்த இந்த போரிடுவதா கூடாதா அப்படிங்கிற அந்த முடிவு வந்து அவனுடைய பகுத்தறிவு எல்லையை பொறுத்து வந்து அவன் தீர்மானிக்க முயற்சி செய்கின்றான். ஆனால் அர்ஜுனன் வந்து என்ன சொல்றனா, அர்ஜுன கிருஷ்ணன் சொன்னா ஜீவாத்மையை வந்து எல்லாம் அல்ல கிருஷ்ணா அர்ஜுனா அப்படிங்கிறார். கிருஷ்ணர் வந்து பரமபுருஷ பகவானாரா பரமாத்மாவுடைய எல்லா உயிர்வாழ்களிடம் வீற்றிருந்து அதை வழிநடத்துகிறார். வந்து உயிர்வாழி வந்து உடலை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. மாற்றிக்கொண்டே இருக்கும்போது வந்து நமக்கு முந்தைய இதில் வந்து என்ன பண்ணுங்கிறது வந்து மறந்து போயிடுது. ஆனால் வந்து பரமாத்மா வந்து எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்து அதை வந்து மீண்டும் வந்து நினைவுபடுத்துகின்றார். நீ வந்து போன ஜென்மத்தினுடைய ஆசையின்படி நீ இதெல்லாம் பண்ண நினைச்ச அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துவதே அவர்தான். அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து தன்னிச்சையாக செயல்பட வந்து முடியவே முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு நம்ம வந்து அதே மாதிரி அந்த ஒரு உயிர்வாளி வந்து நம்மளுடைய கடந்த கால ஆசைகளின்படி ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்பட்டவுடன் அதற்கு தக்க தான் நம்ம வந்து செயல்பட வேண்டுகின்றது. நான் பன்றியாக திறந்தால் மலத்தை உண்ணத்தான் வேண்டியிருக்கின்றது. ஏன்னா அதுதான் என்னுடைய இயல்பு. நான் அதன்படி தான் செயல்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் நான் வந்து நம்ம வந்து ஆம், ரெண்டுமே வந்து பார்த்தா வந்து இப்போ நான் வந்து ஒருத்தன் வந்து நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கேன், ஒருத்தன் காரில் போயிட்டுருக்கேன். நடந்து போனால் வந்து மெல்ல தான் போக முடியும். காரில் போகிறவன் வேகமாக தான் போக முடியும். நானும் காரில் போகிற மாதிரி வேகமாக போகணும் அப்படின்னு நடந்து போகணும்னு நினச்சா வந்து அது நடக்காத காரியம். நடக்காத காரியம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விருப்பம், அந்த கடந்த கால விருப்பத்திற்கு ஏற்ப நமக்கு வந்து ஒரு உடல் பரமாத்மாவுடைய கட்டளையின்படி கொடுக்கப்படுகின்றது. அதில் வந்து உயிர்வாளி வந்து எந்த விதத்திலுமே வந்து சுதந்திரமானவன் அல்ல. அவன் வந்து பரமபுருஷன் பகவான்
நம்ம வந்து கிருஷ்ணனில் வந்து சுதந்திரமானவன். அதனால் வந்து என்னுடைய இச்சையின்படி நான் செயல்படுவான் என்று ஒரு பொழுதுமே எண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணனுடைய கட்டுப்பாடுல நாம் இருக்கின்றோம். 5 விதமான காரணிகள் பார்த்தோம் ஒவ்வொரு செயலுக்கும். அந்த 5 விதமான காரணிகளுக்கும் மிகவும் முக்கியமானது எது வந்து பரமாத்மா, பரமாத்மா, இறைவன், பகவான் அதுதான் பார்த்தோம். அதனால வந்து நம்மளுடைய கடமை வந்து அவரிடம் சரணடைவதே. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார். தம் ஏவ ஸ்ரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஷ்யசி சாஸ்வதம். பரதவழி தோன்றலே, அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியையும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். நீ அடைவாய். எப்படி வந்து மாயையை வந்து விட்டுக் கொடுப்பது, எப்படி வந்து வாயை விட்டுக் கொடுப்பது. போன போன இதில் வந்து என்ன சொன்னா கிருஷ்ணன் போன அத்தியாயத்தில் வந்து நீ வந்து அந்த ஒரு பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுத்தார். இதயத்தில் விட்டுள்ள முழுமுதற் கடவுள் வழிநடத்துகிறான்னு சொன்னார். இப்போ வந்து நீ வந்து அவரிடம் முழுமையாக சரணடைவாய் அர்ஜுனா. தம் அவரிடம் ஏவ ஸ்ரணம் நிச்சயமாக சரணம் கச்ச அடைவாய், அடைவாய் அப்படின்னார். ம். அடைஞ்சனே என்ன சொல்லணும்னா வந்து சர்வபாவையின எல்லா விதத்திலும் சரணடைவாய் அர்ஜுனா அப்படின்னார். முழுமையாக முழுமையாக சரணடைவாய் அர்ஜுனா அப்படின்னார். அப்படி இருந்தா என்ன பண்ணணும்னா பிரசாதத் அவருடைய பிரசாதம்னா கருணையின் மாதிரி அவருடைய பிறநாள்னா பராம் சாந்தியம் நமக்கு வந்து ஒரு தெய்வீகமான அமைதி. சாந்திங்கிறது வந்து அமைதி. இங்கே வந்து கிருஷ்ணன் சொல்றது பராம் சாந்தி, ஒரு தெய்வீகமான அமைதி. தெய்வீக அமைதியை வந்து அடைவார். ப்ளஸ் ஸ்தானம், ஸ்தானம் எந்த ஒரு நிலை, எந்த ஒரு இருப்பிடம் எந்த ஒரு இருப்பிடத்தை அடைப்பாய். பிராப்ஷசி பிராப்ஷசி சாஸ்வதம் நித்தியமான நித்தியமான இருப்பிடத்தினை அடைவாய் அர்ச்சனா அப்படின்னார். கிருஷ்ணன் வந்து பரமாத்மன் சரணடைவதனால் வந்து தெய்வீக அமைதியும் முழுமையாக சரணடைவது மற்றும் உன்னதமான நித்திய இடத்தை அடைப்பார். அதாவது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு விதத்திலையும் நம்மளுடைய இறுதி இலக்கை அடைவதற்கு வந்து கிருஷ்ணனுடைய அருளை சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கின்றது. நம்முடைய இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு கிருஷ்ணனுடைய அருளை சார்ந்தான் இருக்கின்றது. நம்முடைய சுயமுயற்சி வந்து ஒரு பொழுதுமே போதாது. எப்பொழுதுமே நமக்கு வந்து 2 விஷயங்கள் தேவைப்படும். நம்மளுடைய முயற்சி, பகவானுடைய கருணை. அதுதான் வந்து தாமோதர லீலை. தாமோதர லீலை வந்து யசோதை தாய் வந்து எவ்வளவோ கட்டப்பட்டு கயிறு வச்சு கட்ட முயற்சி செய்தாலும் 2 அங்குலம் குறைவாக தான் இருந்தது. அந்த 2 அங்குலம் வந்து ஒன்று நம்மளுடைய முயற்சி, மற்றொன்று வந்து பகவானுடைய அருள். அருள். அந்த மாதிரி அவருடைய அருள், அந்த அருளின் மூலமாக வந்து அவருடைய அந்த ஒரு தெய்வீக அறிவு, அந்த ஒரு அறிவையும் ஒரு ஒரு பேரின்பத்தையும் அறிகின்றார், அளிக்கின்றார். அதன் மூலமாக வந்து நம்முடைய வந்து மாயையில் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். ம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவருடைய நிரந்தரமான பேரன்பையும் மற்றும் அவருடைய அழிவடையாத இருப்பிடத்தையும் அடைவார் அப்படிங்கிற கிருஷ்ணன் சொல்றார். அஹ் 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 ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு யாருக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 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 சாதாரண ஒரு ஜட ஜடம் ஒரு உலகத்தந்தை தந்தையே எடுத்துக்கலாம். 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு மகன்கள் வந்து அவனுக்கு வந்து சொல்றதெல்லாம் கேட்குறாங்க. தந்தைக்கு வந்து ஒரு பெரிய வயக்காடு இருக்கு. ஒரு பையன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், எல்லாமே பண்ணுறான். இன்னொரு பையன் வந்து வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான். 2 பேரில் வந்து அவங்க அப்பா வந்து யாருக்கு மேலே வந்து வந்து ஆசையாக இருப்பார், யார் மேலே வந்து இருப்பார்னா 2மே அவருடைய மகன் தான். இருந்தாலும் வந்து அவருடைய சொத்தை ஒப்படைக்கிறது அந்த நிலத்தை ஒப்படைக்கணும் ஒரு காலம் வருது. 2 மகன்களை யாரிடம் ஒப்படைக்க போகின்றார்னா வந்து யார் வந்து கஷ்டப்பட்டு வயக்காட்டில் ஒப்படைக்கணும்னா அவனுக்கு தான் அவருக்கு கொடுக்கப்படுறது. அதுதான் வந்து சரியானது. அது மாதிரி வந்து கிருஷ்ணர் வந்து யார் வந்து அவருடைய சார்ந்து அவருடைய அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ அவரிடம்தான் வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து வந்து வழங்கப் போகின்றாரே தவிர எல்லாருக்குமே வந்து அது வழங்கப் போவதில்லை. அதனால தான் அந்த பரமாத்மா வந்து அவருடைய பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும். அதுதான் அந்த வாழ்விலிருந்து விடுவிக்கப் போகின்றது. எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுவிக்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணனை சென்று மடைகின்றான். அந்த ஒரு தெய்வீக உலகம், தெய்வீக ஆன்மீக உலகம் வந்து கிருஷ்ணனுடைய உலகம் என்ன சொல்லிட்டுனா வந்து தத் விஷ்ணு பரமம் பதம். பரமம் பதம் அப்படின்றது. அந்த பரமம் பதம்ங்கிறது வந்து ஆம், அந்த ஒரு வைகுண்டம் வந்து அந்த ஒரு நித்தியமான இருப்பிடம் இருப்பிடம் சர்வசியசாகம் ஹிருதி சன்னிஷ்ட அப்படிங்கிறார். ஸோ அந்த எல்லா விதமான நிறைய
கிருஷ்ணன் 15,000 என்ன சொன்னார்? 15,000 15 ஸ்லோகம். சர்வசேஷாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட அப்படிங்கிறார். நான் வந்து எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருக்கின்றேன் அர்ஜுனா, வீற்றிருக்கின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆம். ஆனால் அர்ஜுன் வந்து கிருஷ்ணரை வந்து ஏற்கனவே வந்து முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். 10வது இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்? நான் வந்து ஆம், கிருஷ்ணா வந்து நீங்க தான் வந்து பரந்தாமம், பரந்தாமம், பரம்பிரம்மம், பரம்பிராமம், பரம்பிரம்மம், பரந்தாமம், பவித்ரம், பவித்ரம் அப்படிங்கிற வந்து ஒவ்வொன்றா சொன்னார் கிருஷ்ணர். அதனால வந்து கிருஷ்ணன் வந்து இது நான் மட்டும் சொல்லலை, எல்லாருமே வந்து சொன்னாங்க. எல்லா விதமான முனிவர்கள், நாரதர் சொல்லியிருக்காரு, அசிதர் சொல்லியிருக்காரு, தேவலர் சொல்லியிருக்காரு, வியாசர் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட முனிவர்கள் அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நானும் ஏற்றுக்கொண்டேன். அதனால வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அருள்காண்டி பெறுவதற்கு நம் சுதந்திரம் இல்லை, பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும். அடுத்த ஸ்லோகம். इति ते ज्ञानम् आख्यातं गुह्यत्तरमया विमृश्यत्तत् अशेषेण यदेचिश्चिदत्तथा गुरु यदेच சிதததா குரு. இவ்வாறு ரகசியமானதைக் காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ விரும்புவதை செய். நீ செய்ய விரும்புவதை செய். இவ்வாறு ரகசியமானதைக் காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். இதித்தே ஞானம் ஆக்கியாத்தான். நான் உனக்கு நல்ல விவரமா சொல்லிட்டேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். முதல் என்ன சொன்னார்னு, குஹ்ய, குஹ்யங்கிறது வந்து ரகசியமானது. குஹ்யத்தரம் மிகவும் ரகசியமானது, மிகவும் ரகசியமானது. அதை வந்து நான் வந்து சொல்லிட்டேன், உனக்கு சொல்லிட்டேன் அர்ஜுனா. விம்ருஷ்ய அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நீ என்ன பண்ண, கவனமா சிந்தி. சிந்தின்னு சிந்தித்து அக்ஷக்ஷேன அதை முழுமையாக புரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இச்சசி நீ விரும்புவதை செய்வாயாக அப்படின்றார். நல்லா சொல்லிட்டு அர்ஜுன்கிட்ட வந்து, அர்ஜுனா நான் வந்து உனக்கு ரகசியமான அறிவு, மிகவும் ரகசியமான அறிவு இதெல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு. இப்போ வந்து நீ வந்து உனக்கு எது சரிப்படுதோ இதை வந்து நீ வந்து நல்லா கவனமாக சிந்தித்து முடிவு பண்ணாருங்க. கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் மேலே வந்து முடிவு வந்து திணிக்கல. இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் வந்து சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா, இனிமேல் முடிவு வந்து உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறார். உண்மை. ஏன்னா அந்த முதல்ல வந்து அந்த பிரம்மபூதன், பிரம்மபூத நிலையில் வந்து கிருஷ்ணன் வந்து அதை பற்றி சொன்னார். அந்த நிலை வந்து ஒரு இன்பம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறார். நலத்துக்கு கொடுக்க நிலை. அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொழுதும் இயங்குவதில்லை. அது வந்து ரகசியமான ஞானத்தினுடைய பலன். இப்போ வந்து அடுத்து வந்து பரமாத்மாவுடைய பற்றி சொன்னார். இது வந்து அதை பற்றிய பிரம்மத்தினுடைய ஞானத்தை விட இது வந்து அதை விட உயர்ந்தது, உயர்ந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா வந்து எதேச்சித்தா அப்படிங்கிறார். எதேச்ச சித்தா அப்படிங்கிறார். ஆம், அர்ஜுனா உன்னுடைய விருப்பப்படி நீ செயல்படலாம், செயல்படலாம். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சுதந்திரம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அந்த ஒரு சுதந்திரத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு பொழுதுமே வந்து தடையிடுவதில்லை, தடையிடுவதில்லை, தலையிடுவதில்லை. இந்த ம், கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறார். அதை வந்து விவரமாக சொல்றார். என்னுடைய இதயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பரமாத்மாவிடம் சரணடை அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லிட்டார். ஸோ அதுபடி வந்து நம்ம வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பக்குவப்படுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உதவியானது, உதவியானது. ஸோ இப்போ வந்து அர்ஜுன் வந்து போரிடுன்னு சொல்லி நேரடியாக ஆணையிடவில்லை கிருஷ்ணர். உன்னுடைய விருப்பப்படி செயல்படு, உன்னுடைய வாழ்க்கை தரத்திற்கு உதவியானது அனைத்தையும் நான் வெறுத்து விட்டேன். இப்போ வந்து உனக்கு வந்து விருப்பமானதை செய்யணும். ஆனால் அதனால் வந்து நம்மளுடைய இப்போ வந்து கிருஷ்ணனிடம் சரணடைவது தான் நம்ம உயிர் வாழிக்கு சிறந்த நன்மை, சிறந்த நன்மை. அதுதான் நம்மளுடைய நன்மை, கிருஷ்ணனுடைய நன்மைக்கு இல்லை. கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், நான் அந்த எல்லாரையும் நான் கொண்டுட்டேன் இருந்துச்சுன்னா நீ வந்து என்னுடைய இயந்திரம் தான் அப்படிங்கிறார். அதனால் வந்து இது வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து இல்லை. சரி, நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு நம்முடைய புத்தியை உபயோகித்து சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. சிந்தித்து பார்த்து எது சரி, எது தவறு, எது எந்த விதத்தில் வந்து நம்ம எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது சிந்தித்து பார்க்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் வந்து அதுக்கு இது உண்மையான சரியான வழிங்கிறது என்னது? கிருஷ்ணர் கூறியதை ஏற்றுக்கொண்டு
அவரிடம் சரணடைவது. சரணடைவது. அந்த சரணடைவது வந்து கிருஷ்ணர் மூலமாக நேரடியாக அர்ச்சனை பெற முடிந்தது. அந்த மாதிரி இல்லாட்டி வந்து நம்ம வந்து ஆம், அவருடைய குருவின் மூலமாக, அவருடைய குருவின் சரணடைவதன் மூலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து ஆஹ், ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. அதுக்காக வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வந்து என்னுடைய இஷ்டப்படி நான் இல்லை, இது செய்வதற்கும் சுதந்திரம் கிடையாது. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா வந்து ஒரு ஒரு மாடை வந்து ஒரு மரத்தை சுற்றி கட்டி வச்சிருக்கும் போது வந்து அந்த மாடு வந்து அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரலாம். அந்த கயிறு எவ்வளவு நீளமோ அதுக்கு தக்க தான் சுற்றி வர முடியுமே தவிர அதை தாண்டி செல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நம்முடைய கர்ம வினைகளின்படி ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கப்படுது. இப்ப வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எல்லாமே கடவுள் கையில தான் இருக்கு, என் கையில என்ன இருக்கு, அவர் விதிக்கப்பட்ட அவர் விதிக்கப்பட்டதுபடி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா வந்து அந்த இது வந்து ஆம், அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கின்றது, உண்மை இல்லாமலும் இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஆம், சென்னையில இருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது வந்து நான் வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேன். ட்ரெயினில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு து- சாமான் நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் வந்து ஒன்று படிக்கலாம், தூங்கலாம், யார்கிட்டயாவது பேசலாம். இல்லாட்டி வந்து ட்ரெயினில் வந்து பார்த்தா வந்து ஒவ்வொரு சாப்பாடாக வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒன் ஹவர் வர வர சாப்பிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பொருள் விற்கிறவங்க வந்துட்டே இருப்பாங்க. பட் காலையில் பகல் ட்ரெயினில் நான் வந்து போன வருஷம் வந்தப்போ பகல் ட்ரெயினில் வந்தப்போ வந்து ட்ரெயினில் ஒரு ஒரு விளையாட்டு சாமான் வந்துட்டு இருக்கு, சாப்பாடு சாமான் வந்துகிட்டே இருக்கு. அதில் எது வாங்குறோம், எது வாங்க போகிறோம், எந்த ட்ரெயினில் வந்து நம்மளுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம், எல்லாமே வந்து நம்மளுடைய கையில் இருக்கு. ஆனால் வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த சென்னையிலேருந்து டெல்லி போகிற ட்ரெயின்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு தான் போகுது. நான் வந்து அதை வந்து திடீர்னு இல்லை இல்லை நான் வந்து பாம்பேக்கு போகணும், எனக்கு பாம்பேக்கு ட்ரெயினை மாற்றுங்க அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக மாறப்போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் இருக்குது. ஆனால் முழு சுதந்திரம் கிடையாது நமக்கு. முழு சுதந்திரம் கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து வந்து நமக்கு அவருடைய அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து உபயோகிக்க வேண்டும். உபயோகிக்க வேண்டாம். அந்த சுதந்திரம் எதை பொறுத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா, 1, 2 பேருக்கு வந்து அந்த கயிறு, அந்த வந்து மாட்டை சுற்றி வச்சிருக்க கயிறு வந்து 1, 2 பேருக்கு நீளமாக இருக்கும், 1, 2 பேருக்கு சுருக்கமாக இருக்கும். எதை பொறுத்து இருக்கின்றதுன்னா நம்மளுடைய முந்தைய கர்மத்தின்படி. முந்தைய கர்மத்தின்படி. 2 பேர் வந்து அவன் நினைப்பாங்க, எதுக்காண்டி வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து அர்ஜுனை வந்து நீ நீ தேர்வு நீ எது சரி எது தவறுன்னு வந்து உன்னுடைய விருப்பப்படி செயல்படு அர்ஜுனா அப்படின்னு அவர் எதுக்கு சொல்லணும்? அவரே வந்து நம்மளை வந்து இப்படித்தான் நீ செய்ய அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாமே. அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்காம இருந்திருக்கலாமே. அப்படிங்க வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களையும் வந்து ஒரு ரோபோவா மாற்றணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 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 இயந்திரம் மாதிரி. ஒரு இயந்திரம் தான் வந்து நீ இதை செய்யு அப்படின்னா செய்யும், இதை செய்யாத அப்படின்னா செய்யாமல் இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஒரு வற்புறுத்தலின் பேர். நம்ம வந்து நம்ம நம்ம யாரையாவது வந்து நம்ம வந்து சில பேரை நமக்கு பிடிக்காமலே இருக்கலாம். ஏன்னே நமக்கு தெரியாது. யாராவது வந்து வற்புறுத்தி, இல்ல, இல்ல இவன் வந்து நீ பிடிச்சு தான் செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒருபொழுதும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நமக்கு வந்து பௌதிகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைமை. நிலைமை. ஸோ அந்த மாரி ஒரு 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 மிஷின் ஒரு இயந்திரத்துக்கு வந்து அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சி அ எந்த ஒரு எந்த ஒரு அதுக்கு வந்து சுதந்திரமே இல்ல. இதுதான் பண்ணா, இதுதான் பண்ண முடியாது. அந்த மாரி வந்து கிருஷ்ணன் வந்து நம்மள வந்து வைக்கணும்னு நினைக்கல. நம்ம வந்து யாரையுமே வற்புறுத்தி என்னை வந்து நேசி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதனால தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் இங்க வந்து அர்ஜுனா சொல்றாரு, "அர்ஜுனா நீ முடிவு பண்ணு. உனக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட அளவு சுதந்திரம் இருக்கின்றது. நான் உனக்கு வந்து எது சரி, எது தவறுன்னு வந்து தெளிவா சொல்லிட்டேன். நீ இப்போ வந்து முடிவு செய்" அப்படிம்பாரு. ஸோ கிருஷ்ணன் வந்து அப்படி சொன்னாரு. சொன்னாலும் வந்து கிருஷ்ணரால வந்து அந்த மாரி அவருடைய கருணை. கிருஷ்ணன் வந்து கருணை வாய்ந்தவர். முற்றிலும் கருணை வாய்ந்தவர். முற்றிலும் கருணை வாய்ந்தவனால அவருடைய இதயம் வந்து அப்படியே வந்து ஒரு வெண்ணெய் போல் உருகுகின்றது. உருகிட்டு வந்து மறுபடியும் அர்ஜுனன்ட்ட வந்து அர்ஜுன் வந்து சிந்திப்பதை பார்க்கின்றான். அர்ஜுன் வந்து இது செய்வதா, அது செய்வதா? கிருஷ்ணன் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னாரு. எது செய்வது? அப்படிங்கிறது குழம்புவதை வந்து 18 அத்தியாயம் கிருஷ்ணர் பேசிட்டார். 18 அத்தியாயத்தை வந்து அர்ஜுன் வந்து மனதில் கொண்டு வந்து கிருஷ்ணன் வந்து அப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறார் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் வந்து முடிவு செய்ய வந்து அஹ், வந்து குழம்பிக் கொண்டிருக்கின்றான். சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். மிகவும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். அதை பார்த்து விட்டு அர்ஜுனன் வந்து மிகவும் கருணை கொண்டு பரம ரகசியம், பரம ரகசியம் அனைத்திலும் மிக 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 ரகசியமான அறிவதை வந்து இப்பொழுது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறார்.
8வது பகுதி. ம், ம், அடுத்து வரக்கூடிய 3 ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையினுடைய சாரம் அனைத்தையும் சொல்ல போகின்றார். வந்து பகவத்கீதையில் நம்ம வந்து முடிவு, பகவத்கீதையுடைய முடிவு என்ன? அப்போ நான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லக்கூடிய 65, 66வது ஸ்லோகங்கள் தான். பகவத்கீதையில் வந்து நமக்கு வந்து என்ன தெரிகின்றதோ தெரியவில்லையோ, இதை பற்றி வந்து நம்ம கவலைப்பட வேண்டியது. தெரிந்து கொள்ள வேண்டிய 2 ஸ்லோகங்கள், 65வது ஸ்லோகம், 66வது ஸ்லோகம். அதனால் வந்து கிருஷ்ணன் வந்து இப்பொழுது வந்து குய்யம், குய்யத்தரம், குய்யத்தமம் ரகசியங்களே மிக 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 பரம ரகசியத்தை வந்து அடுத்து வர 3 ஸ்லோகங்களை வந்து அர்ஜுனனுக்கு கிளம்புவதை பார்த்து சொல்ல போகின்றார். சர்வகுஹ்யத்தமம் பூயः शृणु मे பிரமம் பரமம் வசக இஷ்டோஷி மே திருதம் இதி ததா வக்ஷ்யாமி தேஹிதம். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக பரம ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இஃது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. கிருஷ்ணன் என்ன சொல்லன்னா, சர்வ குஹ்யத்தமம், சர்வ குஹ்யத்தமம், எல்லாவற்றிலும் மிக மிக பரம ரகசியம் அப்படிங்க. பூய மீண்டும் கூறப்போகின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். மீண்டும் கூறப்போகின்றன கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா வந்து கிருஷ்ணன் வந்து வந்து ஏற்கனவே சொல்லிட்டார். ஏற்கனவே ஏன்னா 9வது அத்தியாயம் வந்து ராஜவித்ய ராஜகுஹ்யதம், எல்லா விதமான எல்லா விதமான அஹ், அஹ், ஞானத்திலுமே வந்து மிக உயர்ந்த ஞானம் வந்து 50 சொல்லிட்டார். மறுபடியும் சொல்ல போனேன் நாங்கிறதுனால வந்து பூய அப்படிங்கிறார். ஷுனு கேட்பாயாக அப்படிங்கிறார். ஏன்னா வந்து இது என்ன கேட்பாய் ஷுனுமே என்னிடமிருந்து கேட்பாய்னா பரமம், பரமம் வசாருங்க. அது உன்னதமான அறிவுரை பரமம் தான், பரமம் அப்படிங்க. ஏன் உன்ட்ட சொல்ல போறேன்னு சொல்லலாம் வந்து இஷ்டாஷி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். மேத்ரிடம் இஷ்டாஷி, மேத்ரிடம் நீ எனக்கு வந்து திருடம் மிகவும் பிரியமானவன் அர்ஜுனா அப்படிங்கிறார். அதனால வந்து நான் என்ன பண்றேன், வக்ஷாமி தத வக்ஷாமி, நான் வந்து மறுபடியும் வந்து கூறுகின்றேன். எதற்காண்டி கூறுகின்றேன்? தேகிதம், உன்னுடைய நன்மைக்காண்டி நான் கூறப்போகின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக பரம ரகசியத்தை, ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். எதற்காண்டி கூறுகின்றேன்? இது உன் நன்மைக்காக. அதனால் அர்ஜுனா, நீ வந்து என்னிடமிருந்து கேட்பாயாக, கேட்பாயாக. இது கிருஷ்ணா வந்து இதை வந்து முதல் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கலாம். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா வந்து எனக்கு வந்து இப்போ வந்து எது சரி எது தவறுன்னு தெரியல. நீ வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து அவங்களுடைய சிஷ்யன், எனக்கு நீ வழி நடத்த அப்படின்னா வந்து கிருஷ்ணன் வந்து 2 ஸ்லோகத்தை சொல்லி அர்ஜுனா முடிஞ்சது அர்ஜுனா நீ போய் வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் சொல்லலை அப்படின்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு எல்கேஜி வாங்கிட்ட போய் வந்து நம்ம வந்து அல்ஜிப்ரா சொல்ல மாட்டோம். எல்கேஜி வாங்கிட்டு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நம்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஒவ்வொன்றா சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அல்ஜிப்ரா சொல்ல போகிறோமே தவிர, உடனே வந்து நம்ம வந்து எல்கேஜியில் வந்தோடனே ஓகே அல்ஜிப்ரா தான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் நாளே அல்ஜிப்ரா நம்ம சொல்லியிருக்கலாமே. நான் வந்து ஏன்னா வந்து அந்த ஒரு ஒரு ஆசிரியருக்கு வந்து அல்ஜிப்ரா பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட அவர் வந்து முதல் கிளாஸில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அதை வந்து பெறுவதற்கு வந்து மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்களா? அது இப்பொழுது நம்ம வந்து சொன்னால் வந்து அவர் வந்து புரிந்து கொள்ள நிலையில் இருக்கின்றார்களா? அதனால் பயனடைப் போகின்றார்களா? அப்படிங்கிறத வந்து ஆஹ், அது ஆசிரியர் வந்து அதை வந்து தெரிந்துதான் சொல்லுகின்றார். அது மூலம் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன பண்றாரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய புரிதலை மேம்படுத்துகின்றார். புரிதலை மேம்படுத்தி வந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு ஞானத்தை வந்து நமக்கு வந்து செய்கின்றார். ஸோ வந்து ஒவ்வொன்றா வந்து படிக்கிறத வந்து பார்த்துனே பையன் வந்து படிக்கிறத பார்த்துனே வந்து இப்போ வந்து 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 நம்ம சொல்லலாம் சொல்லலாம் அப்படிங்க. அதனால வந்து நம்ம வந்து இப்போது வந்து அவனால் புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் சொல்கின்றார். அது மட்டுமல்ல, அர்ஜுனா நீ வந்து என்னுடைய நண்பன், நண்பன், எனக்கு வந்து மிக அன்பான நண்பன். அதனால வந்து நான் அதை வந்து சொல்கின்றேன். அதனால வந்து அது மட்டும் நான் வந்து உன்னுடைய எதனால் வந்து சொல்கின்றேன்னா வந்து உன்னுடைய ஆழ்ந்த அக்கறை, அக்கறை, அக்கறையுடன் உன்னுடைய சிறந்த நன்மையை நான் விரும்புகின்றேன். உண்மையுடன், ஆழ்ந்த அக்கறையுடனும்
உண்மையுடனும் உன்னுடைய நன்மையை நான் விரும்புகின்றேன். அதனால வந்து நான் வந்து சொல்லப் போகின்றேன் அர்ஜுனா, அர்ஜுனா அப்படிங்கிறார். ஸோ அந்த வந்து ம், ரகசியமான ஞானம் பிரம்மனை பற்றி அறிவது, மிகவும் ரகசியமான ஞானம் ஒவ்வொரு இவருடைய இதயத்தில் எப்படின்னா பரமாத்மாவை பற்றி அறிவது, வந்து மிக மிக பரம ரகசியம் வந்து பகவானை பற்றிய ஞானம். பகவானை பற்றிய ஞானம். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறார். ஸோ இந்த ஒரு இதை வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் சொல்லப் போறாருங்க பூயா அப்படின்னா. ஏன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து இதை வந்து சொல்லிட்டார். ஏன் மறுபடியும் சொல்லப் போறாரு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை திரும்ப சொன்னோம்னா வந்து நம்மளுடைய மனதில் வந்து ஆழமாக பதிய வைக்கிறக்காண்டி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறோம். ட்ரெயின் வந்து நமக்கு வந்து 8 மணிக்கு இருக்குது. நம்ம ஒருத்தவங்களை வந்து வர சொல்கிறோம். என்னை வந்து ட்ரெயினில் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண வரணும் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். 8 மணிக்கு மறந்துடாத 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 அப்படின்னு. ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும் வந்து அவருடைய மனதில் வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லி. அது மாதிரி கிருஷ்ணன் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அவருடைய அந்த கீதையினுடைய சாரம் சாரம் அதை வலியுறுத்தும்படி மீண்டும் அதை வந்து சொல்லப் போகின்றார். மீண்டும் அதை வந்து சொல்லப் போகின்றார். இது இந்த வந்து கிருஷ்ணன் வந்து யாரால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா வந்து ஒரு சாதாரண மனிதனால் வந்து இது ரகசியமான ரகசியமான அறிவுனா வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை வந்து அஹ், ஸ் சொல்லிட்டாரு. இது வந்து ரகசியமான அறிவுனா மறைச்சு வச்சிருக்கணும். கிருஷ்ணன் எதையுமே மறைச்சு வைக்கல. ஆனா வந்து இதை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? யாரால் புரிந்து கொள்ள முடியும்னா அவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான அவருடைய தூய பக்தரால் மட்டுமே தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வந்து இந்த கிருஷ்ணன் அடுத்து சொல்லக்கூடிய அந்த 2 ஸ்லோகங்கள் தான் எல்லா விதமான வேத இலக்கியங்களும் மிக மிக முக்கியமான உபதேசம். உபதேசம். இதுதான் வந்து இது வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்காண்டி மட்டும் சொல்ல, நம்ம அனைவருக்கும் பின்பற்றுவதற்காண்டி கிருஷ்ணன் வந்து சொல்லப் போறார். இதை வந்து கிருஷ்ணன் வந்து முதல்ல வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு. திரும்ப சொல்றேன். ஏன் முன்னாடியே சொல்லியிருக்காருன்னா வந்து 9வது ஸ்லோகம். கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில வந்து 2 முறை சொன்ன ஸ்லோகம் வந்து இந்த ஒரு ஸ்லோகம் தான். 9வது அத்தியாயத்துல வந்து கடைசி அத்தியாயம். ஏன்னா வந்து நம்ம பகவத்கீதை வந்து முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம், நடுவில் உள்ள 6 அத்தியாயங்கள் பக்தி யோகம், கடைசி உள்ள அத்தியாயங்கள் இந்த 6 அத்தியாயங்கள் வந்து ஞான யோகம். இருந்தாலும் 18வது அத்தியாயம் வந்து மற்ற அனைத்தும் சுருக்கம். அதான் அந்த 9வது அந்த பக்தி யோகத்திலையுமே சரி, மிகவும் நடுவில் உள்ள 2 அத்தியாயங்கள் 9வது அத்தியாயம் மற்றும் 10வது அத்தியாயங்கள். அதுதான் வந்து பக்தி யோகத்துல வந்து முழுக்க முழுக்க பக்தி யோகம். அதுலேயும் வந்து 9வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். கடைசி ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணன் வந்து இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி யுத்வைவம் ஆத்மானம் மத் பராயணக. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. நீ இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய் அப்படின்னார் கிருஷ்ணர். இதுல வந்து என்ன சொல்லலாம் வந்து கிருஷ்ணன் வந்து ஆத்மான மத்பராயணக அப்படிங்கிறார். உனது ஆத்மா உன்னை மத்பராயணக எனக்கு பக்தி செய்து யுத்வைவம் முழுமையாக என்னில் ஆழ்ந்து ஈடுபடு அப்படிங்கிறார். வந்து ஈடுபட்டினா வந்து நீ வந்து என்னை வந்து அடைவாய் அப்படிங்கிறார். தேவ தேவ ஏஷியாசியன்னா வந்து நிச்சயமாக வந்து நீ என்னிடம் மாம் ஏவேஷியசிங்கிறது என்னிடம் வருவாய் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்ல போறாரு கிருஷ்ணர்? 65வது ஸ்லோகம். மறுபடியும் கிருஷ்ணன் வந்து அதே தான் சொல்ல போறார். மன்மனாபவ மத்பக்தோ பத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேஷ்யசி. கடைசி பகுதி வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். சத்தியம் தே பிரதிஜானே பிரியோ ஷமி பிரியோ ஷிமே அப்படிங்க. என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அதே திரும்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உனக்கு இதை வந்து சத்தியம் செய்கின்றேன் அர்ஜுனா, சத்தியம் செய்கின்றேன் அப்படிங்கிற கிருஷ்ணர். மன்மனா, அஹ், என்னை பற்றி எண்ணிக்கொண்டு, அஹ், பவமத் பக்தா, என்னுடைய பக்தனாக ஆவாயாக. மத்யாஜி, என்னை வழிபடுவாயாக. மாம் நமஸ்குரு, எனக்கு உன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிப்பாயாக. ஏவ் ஏஷ்யசி, நீ என்னிடம் வருவாய், நிச்சயமாக வருவாய், நிச்சயமாக வருவாய். சத்தியம், இது என்னுடைய சத்தியம். பிரதிஜானே,
வாக்குறுதி, சத்தியம் கொடுக்கின்றேன், வாக்குறுதி அளிக்கின்றேன், பிரதிஜானை, வாக்குறுதி அளிக்கின்றேன். ஏன் அப்படின்னா வந்து பிரியசி மே, நீ எனக்கு பிரியமானவனாக இருக்கின்றால் உனக்கு இந்த வாக்குறுதி, சத்திய வாக்குறுதியை நான் உனக்கு அளிக்கின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிற கிருஷ்ணன். உம், இதை நம்ம வந்து ஒன்றா பார்ப்போம். சொல்றது வந்து மண்மனா. மண்மனங்கிறது வந்து மனது. மனம்ங்கிறது வந்து நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம். நம்முடைய ஸ்தூல சரீரம் இருக்கின்றது, சூக்ஷ்ம சரீரம். மனது வந்து இதை சார்ந்தது, நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. ஸோ எப்பொழுதுமே வந்து அவருடைய பற்றி நினைத்துக் கொள்ள வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஞானத்தினுடைய மிக மிக ரகசியம், மிக மிக ரகசியமான பகுதி. கிருஷ்ணரை பற்றி நினைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய கடமைக்காண்டி ஒரு செயல்படாமல் கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே செயல்பட வேண்டும். ஸோ நமக்கு வந்து கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே செயல்படுவதுங்கிறது வந்து ஒரு உயர்ந்த பக்தர்களுக்கு வந்து அது வந்து ஸ்பான்டேனியஸ், அப்படியே அப்படியே தன்னை போலவே வரப்போகின்றது. நமக்கு வந்து தன்னிச்சையாக வருவதில்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம வந்து வைதி பக்தி விதிமுறைகள், நமக்கு வந்து என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றுகின்றதோ அதை பின்பற்ற வேண்டும். நாம ஜெபம் செய்வது, நவவித பக்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை பின்பற்றி அதன் மூலமாக வந்து காலம் எழுந்திரிச்சு நம்ம வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறது, விரதம் இருப்பது, அந்த மாதிரி விதிமுறைகளை பின்பற்றுவது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கிருஷ்ணர் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணோம் வந்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை வந்து கிருஷ்ணரை நினைவு செய்வது எப்படி, எப்பொழுதும் சிந்திப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உகந்த வழியில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாதிரி பண்ணி வந்து 24 மணி நேரம் வந்து கிருஷ்ணரை பற்றி நினைத்தே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து ஷியாமசுந்தர், ஷியாமசுந்தரத்தை கிருஷ்ணர் வந்து அந்த ஆஹ், புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு மயிலிறகுடன் அந்த ஒரு அந்த ஆம், மேகம், மேகத்தினுடைய நேரத்தில் ஒரு கருமேகம், கிருஷ்ணனுடைய நேரம் வந்து அந்த ஒரு கருமேகம், மழை பெய்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேகம் என்ன ஒரு நிறத்தில் இருக்கின்றதோ அந்த ஒரு நிறம், அந்த ஒரு நிறம் கிருஷ்ணனுடைய நிறம்ங்கிறது வந்து அதுதான் வந்து ஒரு சி- இந்த பௌதிக உலகத்தில் இருக்க ஒரு ஒப்பீடு கொடுக்கணும் என்றால் அதுதான் ஒரு சிறந்த ஒப்பீடு. அஹ் மழை பெய்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஒரு மேகம். ஸோ அந்த நேரம் தான் வந்து ஷியாமசுந்தரனுடைய நிலம். ஸோ அவருடைய நம்முடைய நினைவில் வந்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்து நாம் வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொல்லலாம் வந்து பகவத் பக்தோ, பகவத் பக்தோ, என்னுடைய இதயத்தை எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய உணர்ச்சி, உணர்வுகள், என்னுடைய ஆத்மார்த்தமான உணர்வுகள், அதை வந்து எனக்கு வந்து சமர்ப்பிப்பாய் அர்ஜுனா அப்படிங்க. அஹ் தி- தி- இப்போ வந்து எனக்கு கிருஷ்ணன் வந்து மறுபடியும் என்ன சொல்லலாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து உன்னுடைய மனதை, உன்னுடைய இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து குறிப்பிட்ட வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான உணர்ச்சி, உணர்வுகள், மனது எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பி அப்படிங்கிறார். எப்படின்னா பார்த்தா வந்து இப்போ வந்து ஒரு ஒரு காதலன் இருக்குன்னா வந்து அவனுடைய மனது வந்து எப்- என்னுடைய காதலிக்கு என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்போ பார்க்கறது எந்த நேரமும் வந்து மனது வந்து அதை சார்ந்தே இருக்கின்றது. ஒரு 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 வேலை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நான் எங்கே வேலைக்கு அப்ளை பண்ணலாம், நான் வந்து இப்படி இதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், எப்படி ஒரு வேலை வாங்குறது, இதெல்லாம் நான் படிக்கணும், இதெல்லாம் நான் செய்யணும், அதை பொறுத்து நினைத்து கொண்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரி வந்து எப்படி என்னுடைய வியாபாரத்தை வந்து பெரிதாக்குவது, எப்படி வந்து நான் வந்து மேலும் லாபம் ஈட்டுவது, அதனுடைய மனது முழுக்க முழுக்க வந்து அதில் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நினைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னுடைய பக்தனாக அப்படிங்கிறது பவமத் பக்தா அப்படிங்கிறது என்னுடைய பக்தனாகிங்க அப்படிங்கிறது கிருஷ்ணன். ஸோ அந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து போன மண்மனாங்கிறத வந்து சொல்லி பார்த்தாலும் சரி, பவமத் பக்தாங்கிறத வந்து பார்த்தா வந்து என்னுடைய பக்தனாகி உன்னுடைய மனதை எனக்கு அர்ப்பணி அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். எப்பயும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நான் நினைத்துக் கொண்டே தான் இருக்கின்றேன். அப்பயும் நான் கிருஷ்ணரை பற்றி சிந்திக்கின்றேன். பக்தனாக இருந்தாலும் கிருஷ்ணரை பற்றி சிந்திக்க போகின்றேன். எதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து 2 முறை சொல்லியிருக்காருன்னா வந்து இது வந்து நம்ம வந்து அனுகூலமலையாளம் சிந்திக்க வேண்டும். வந்து நம்ம வந்து கம்சன் கம்சன் கூட தான் வந்து 24 மணி நேரம் கிருஷ்ணனை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தார். கம்சன் 24 மணி நேரம் எப்பொழுதுமே வந்து எப்பொழுது வந்து அசுரரை கேட்டதோ, அஹ், கம்சா, தேவகியனுடைய 8வது புத்திரன் உன்னை கொல்லப் போகின்றான், உன்னை வதம் செய்யப் போகின்றான், எப்பொழுது இந்த அசுரரை கேட்டதோ அப்பொழுதிலிருந்து இறக்கும் வரைக்கும் 24 மணி நேரம் கிருஷ்ணரை பற்றி நினைவான். ஆனா என்ன நினைவு? கிருஷ்ணரை எப்படி அழிப்பது, கிருஷ்ணனை எப்படி அழிப்பது,
அந்த மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து நினைக்க செய்யவில்லை. அந்த மாதிரி நினைக்க செய்யவில்லை. நம்ம வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து நாம் வந்து நம்- நமக்கு அனுகூலமாக நினைக்க வேண்டும். அனுகூலமாக நினைக்க வேண்டும். அதுதான் கிருஷ்ணன் சொல்றாரு. நம்ம வந்து இன்னும் வந்து நம்மளுடைய ஒரு 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 அனுகூலமாக பிரதிகூலமாக நினைக்காமல் அனுகூலமாக நாம் வந்து நினைக்க வேண்டும். அதான் வந்து நம்ம முக்கியமாக வந்து அந்த நவவித பக்தி, அந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம் மற்றும் ஆத்ம நிவேதனம். கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கிருஷ்ணரை பற்றி வந்து அவரை பற்றி ஆம், ம், 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 கீர்த்தனம் செய்வது, அவரை பற்றி நினைவு கூறுவது, நம்மளுடைய பாதங்களுக்கு சேவை செய்வது, அவருடைய விக்கிரகத்தை வழிபாடு செய்வது, வந்தனம் அவரை போற்றி பாடுவது, தாசியம் அவருக்கு சேவை செய்வது, சாக்கியம் நட்பு பயில்வது மற்றும் ஆத்ம நிவேதனம் அனைத்தையும் வந்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்பது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நினை அப்படிங்கிறார். நீ வந்து ஞானியாக இருக்காத, யோகியாக இருக்காத அர்ஜுனா, என்னுடைய பக்தனாக என்னை நினை. ஞானிகள் நினைக்கின்றார்கள், யோகிகள் நினைக்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கிறத கிருஷ்ணன் சொல்லல. பக்தா ஞானிகள் வந்து பிரம்மத்தை நோக்கி நினைக்கின்றார்கள். யோகிகள் வந்து தியான யோகி வந்து பரமாத்மாவை பற்றி நினைக்கின்றார்கள். கிருஷ்ணன் வந்து அதை பற்றி சொல்லலை. என்னுடைய ஷியாமசுந்தர ரூபத்தை உனக்கு அனுகூலமாக நினைத்துக் கொண்டரு அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அடுத்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? மத்யாஜி, மத்யாஜி என்னை வழிபடு. கிருஷ்ணனை வந்து அந்த ம், அவருடைய அந்த விக்கிரகம் விக்கிரகத்திற்கு வந்து வழிபாடு செய்யணுங்க. என்ன மாதிரி வழிபாடு செய்ய அப்படின்னா வந்து அவருக்கு வந்து சந்தனம் கொடுக்கறது, மலர்கள், அந்த தூபம் ஏற்றுவது, விளக்கு ஏற்றுவது, நைவேத்தியம் செய்வது, அந்த மாதிரி செய்வது. அந்த மாதிரி செய்வது வந்து அந்த மாதிரி என்னை வந்து வழிபாட்டு செய்யுங்க. போனதுல முதல்ல வந்து மன்மனா அப்படிங்கிற என்னுடைய மனதை எனக்கு வந்து அர்ப்பணம் செய்யுங்க. அது மத் 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 பக்தா பவ மத் பக்தா அப்படின்னாரு. அடுத்து என்னுடைய பக்தனாக அப்படின்னாரு. அப்படி ஆத்மார்த்தமாக என்னுடைய பக்தனாக அப்படின்னாரு. முதல்ல வந்து சூக்ஷ்ம சரீரம், அடுத்து வந்து ஆத்மா, அடுத்த ரெண்டு மத்தியாஜி, மாம் நமஸ்குரு ரெண்டுமே வந்து உடல் சம்பந்தப்பட்டது. உடல் சம்பந்தப்பட்டது. மாம் நமஸ்குருங்கிறது வந்து நம்மளுடைய அந்த வணக்கங்களை சமர்ப்பிப்பது. எட்- 8 விதமான சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிம்பாங்க. நமஸ்காரங்களை சமர்ப்பிப்பது சாஷ்டாங்க அஷ்ட அங்கம். அஷ்டாங்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த 8 விதமான அங்கங்கள். 8 விதமான அங்கங்கள்னா சமர்ப்பணம் அப்படின்னா வந்து வணங்குவது அப்படின்னா வந்து 8 விதமான அங்கங்கள் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆ, ஒரு கீழே விழுந்து அந்த தண்டவத் பிரணாம் அப்படிம்பாங்க. தண்டவத் பிரணாங்கிறது வந்து எப்படின்னா வந்து ஒரு தண்டவத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குச்சி, ஒரு கம்பு இருக்கு. அந்த கம்பை வந்து வந்து விட்டோம்னா வந்து என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு கீழே வந்து சகதி இருக்கா, கீழே வந்து மண் இருக்கா, கல் இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே பார்க்காது. அப்படியே வந்து அதுக்கு வந்து டக்குன்னு கீழே விழுந்துடும். அது வந்து நான் கிழக்கு பக்கமா, மேற்கு பக்கமா, கிழக்கு பக்கம் வளரணுமா, வடக்கு பக்கம் வளரணுமா, எதுவுமே பார்க்காது. அது வந்து உடனடியாக வளர்ப்பது. அதுதான் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம். அந்த மாதிரி எதுவும் பார்க்காம 8 அங்கங்கள். 8 அங்கங்கள்ல வந்து என்னென்ன 8 அங்கங்கள் அப்படின்னு பார்த்தா வந்து 2 கைகள், 2 கால்கள், 4 நம்முடைய தலை, 4 5. இந்த 5 விதமானவங்களும் முடிவுது. 5 அங்கங்களான இருக்க கிருஷ்ணன் 8 அங்கங்கள் அப்படிங்கிறாருன்னு பார்த்தா வந்து அடுத்து உள்ள 3 அங்கங்கள் சூக்ஷ்ம சரீரம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம். அகங்காரம் அனைத்தையும் வந்து எனக்கு வந்து சமர்ப்பிப்பாயாக அப்படின்னா கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. 3 விதமான 3 விதமான சரீரங்கள் சொல்றாரு. நமக்கு வந்து என்னென்ன 3 விதமான சரீரங்கள் என்ன இருக்கு? ஆத்மா, சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது. சூக்ஷ்ம சரீரம் மனம், புத்தி மற்றும் அகங்காரத்தால் ஆனது. மற்றும் ஆத்மா. மூன்றுமே என்னிடம் வந்து சமர்ப்பிப்பாயாக சமர்ப்பிப்பாயாக அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஆஹ், நான் வந்து உனக்கு வந்து சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிறது. ஐ வில் கிவ் நான் என்னையே உனக்கு வந்து நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற பயப்படாத லட்சணம். ஸோ அந்த மாதிரி நவமீத பக்தி, அந்த மாதிரி நவமீத பக்தி வந்து ஈடுபடுவது வந்து நமக்கு வந்து எப்படி ஈடுபடுவது? தூய பக்தி. தூய பக்தி வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், நந்தனம், தாசி மற்றும் சாக்கி, ஆத்மநிவேதனம். ஸோ இதுதான் வந்து பண்ணுவது. ஸோ அந்த மாதிரி ஒரு தூய உணர்வு இருப்பது வந்து கிருஷ்ணன் வந்து யார் உதாரணம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அம்பரீஷ் மகாராஜ். அம்பரீஷ் மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
எப்பொழுதுமே அவருடைய ஆம், குணங்கள், கோயிலை சுத்தம் செய்யல தன்னுடைய கைகளை ஈடுபட்டார். அவருடைய கிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து அவருடைய காதல் மூலமாக கேட்டார். அவருடைய கால் மூலமாக வந்து தெய்வீக திருத்தலங்களுக்கு சென்றார். அவருடைய கண்கள் மூலமாக வந்து பகவான் விக்கிரகத்தை பார்ப்பதற்காக இருந்தார். காதுகளை வந்து அவருடைய லீலைகளை கேட்பதற்காண்டி உபயோகிச்சிருந்தார். மாதிரி சேவைகள் வந்து கைகால்களால் ஈடுபட்டார். அவருடைய மூக்கினால் வந்து முகத்தினால் நிமர் அந்த துளசி வாசனையை வந்து அந்த மூக்கை உபயோகித்தார். நாக்கை வந்து அவர் வந்து பிரசாதத்தை வந்து சுவைப்பதில் வந்து ஈடுபடுத்தினார். அந்த மாதிரி வந்து தாமரை பாதங்களை வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய தலையை வந்து பயன்படுத்துவாங்க, அதற்காண்டி பயன்படுத்தினார். அந்த மாதிரி மாலை, சந்தனம், அது எல்லாத்தையுமே வந்து அவர் அர்ப்பணித்தார். அந்த மாதிரி வந்து அவர் வந்து தன்னலமற்று வந்து அனைத்தையுமே வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதுதான் வந்து நான்குக்குமே வந்து ஒரு உதாரணம். நான்குமே ஒரு உதாரணம். அந்த மாதிரி இருந்தால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மாம் ஏவேஷ்யசி சத்தியம் தே, மாம் ஏவேஷ்யசி சத்தியம் தே, நீ மீண்டும் என்னிடம் வருவாய் அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து சத்தியம் கொடுக்கின்றேன் அர்ஜுனா. அஹ், பிரதிஜானே அப்படிங்கிறார். பிரதிஜானேங்கிறது அந்த ஒரு வாக்குறுதியை உனக்கு நான் கொடுக்கின்றேன், வாக்குறுதியை வந்து கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய திரைப்படத்துக்கு நிச்சயமாக திரும்பி செல்வார் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து சத்தியம் செய்கின்றார். சத்தியம் செய்கின்றார். வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய நண்பன் அப்படிங்கிறனால வந்து இந்த ஒரு ஞானத்தினுடைய முக்கியமான பகுதி வந்து கிருஷ்ணன் வந்து மிகவும் ரகசியமானது வந்து இதுதான் அர்ஜுனா. அதை வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றார். அந்த ஒரு இந்த ஒரு பாதையை பின்பற்றக்கூடிய இந்த ஒரு பாதையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் வந்து கிருஷ்ணனுடைய அந்த மாதிரி நண்பனாக முடியும். அர்ஜுனன் பெற்ற அதே ஒரு பக்குவம், அர்ஜுனன் வந்து எப்பொழுது எப்படி கிருஷ்ணன் செயல்படி முடிவெடுக்கின்றாரோ அதை வந்து நாமும் அடைய முடியும். ஸோ கிருஷ்ணனுடைய ரூபத்தின் மீது மனதை ஒருமுறைப்படுத்துவது தான் வந்து ஞானத்தினுடைய மிக மிக பரம ரகசியமான பகுதி. ரகசியமான பகுதி. அந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமான நண்பனால் இது வந்து அவனுக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டது. அர்ஜுனுடைய பாதை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் கிருஷ்ணருடைய பிரியமான நண்பனாக ஆக முடியும். நம்ம வந்து அர்ஜுன் வந்து பிரியமான நண்பன் அதனால வந்து அர்ஜுன் பண்ண அப்படிங்கிறத வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு திறமை வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரியமானவர்கள். சுகிருதம் சர்வபூதானாம், நான் அனைவருக்குமே வந்து நலம் விரும்பி அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணன் வந்து ஏற்ற போக்தாராம் ஐக்கியதவசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம், நான் தான் எல்லாருடைய உயிர்வாழி நண்பன் வந்து கிருஷ்ணன் அப்பயே சொல்லிட்டார். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கிருஷ்ணனுடைய பிரியமான நண்பன் தான். அந்த அர்ஜுனுடைய அந்த பக்குவத்தை வந்து நாமும் அடைய முடியும். கிருஷ்ணன் வந்து இங்க வந்து 2 முறை சொல்றாரு. சத்தியம்ங்கிறார் சொல்றாரு. இன்னொன்னு வந்து பிரதிஜானே அப்படிங்கிறாரு. நான் வாக்குறுதிங்கிறாரு, சத்தியம் 2மே சொல்றாரு. ஏன் அப்ப நான் வந்து சில சமயம் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றத செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா வந்து கிருஷ்ணன் வந்து ஆஹ் விருந்தாவனத்தை விட்டு வந்தப்போ வந்து என்ன சொல்றாரு வந்து கோபிகள் மற்றும் எல்லாத்தையும் வந்து நான் திரும்ப வருவேன் அப்படின்னாரு. ஆனா வந்து கடைசி வரைக்கும் வந்து கிருஷ்ணன் வந்து திரும்ப செல்லவே இல்லை. அதில் வந்து எல்லாரும் என்ன பண்ணா வந்து இப்படிதான் கிருஷ்ணன் வந்து ஒன்று சொல்லுவார், ஒன்று செய்வார். அவர் சொல்கிறபடி நடக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அதனால வந்து கிருஷ்ணன் வந்து மறுபடியும் என்ன சொல்றேன்னா வந்து நான் வந்து என்னுடைய சத்தியத்தை கொடுக்கின்றேன் அர்ஜுனா, பிரதிஜானை என்னுடைய வாக்குறுதியை நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற இதுதான் வந்து கிருஷ்ணனுடைய இது வந்து அதை இந்த 4 பின்பற்றினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? பலன் நீ என்னை வந்தடைவாய், இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அந்த கிருஷ்ணன் வந்து இந்த ஒரு 4 அங்கத்தை பற்றி சொல்லிவிட்டார். அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொன்ன வந்து அந்த சரம ஸ்லோகம், பகவத்கீதையுடைய சரம ஸ்லோகம். கிருஷ்ணன் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் வந்து சரணாகதி எப்படி அடைவது என்று 4 முந்தினை ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். இந்த அத்தியாயத்தில் ஸ்லோகத்தில் வந்து சரணடை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் ஷரணம் வஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்சக. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை நான் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன், பயப்படாதே. பகவத்கீதை சரம ஸ்லோகம். இன்னைக்கு பார்க்க போறதில்ல, நம்ம இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை மட்டும்தான் கேட்குறோம். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்க போறோம்.
ஸோ கிருஷ்ணன் வந்து போன ஸ்லோகத்தில் வந்து எந்த மாதிரி சரணடைய வேண்டும்ங்கிற ஒரு 4 விதமான சொல்லிட்டாரு. இதில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து கிருஷ்ண அர்ஜுனா சர்வ தர்மன் பரித்தியாஜ அப்படின்னா எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிடு, விட்டுவிடு அப்படிங்க. எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிடு அப்படிங்க. விட்டுவிட்டு என்ன பண்ணணும்? மாம் ஏக்கம் சரணம் ராஜா அப்படிங்க. மாம் ஏக்கம் என்னிடம் மட்டும், மாம் ஏக்கம் ஏக்கம் சரணடைவாயாக, சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ நான் உன் சர்வ பாவங்கள், சர்வ பாவங்கள் இருந்து முன்னை நான் விடுவிக்கின்றேன். மோக்ஷயிஷ்யாமி நான் உன்னிடம் வந்து சர்வ பாவங்களும் விடுவிக்கின்றேன். மா சூச்சக நீ பயப்படாதே, பயப்படாதே, கவலை கொள்ளாதே, கவலை கொள்ளாதே அர்ஜுனா, கவலை கொள்ளாதே அர்ஜுனா. கிருஷ்ணன் வந்து முதல் என்ன சொன்னா வந்து கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருஷ்ணன் வந்து மாற்றுகின்றார். முதல்ல வந்து என்ன சொல்லலாம் வந்து எத் கரோசி எத் அஸ்னாசி எத் ஜுஹூசி தத் ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குரு ஸ்வ மத் அர்ப்பணம் அப்படின்னார். குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்கள்லாம் நீ செய்கின்றாயோ அதை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக அப்படின்னார் கிருஷ்ண பகவான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிருஷ்ணன் சொல்லலாம் வந்து 2 விஷயம் சொன்னார் கிருஷ்ணன். எல்லாமே வந்து நீ வந்து அஹ், உன்னுடைய போரிடு, போரிடு அப்படின்னாரு. ஏன்னா அதுதான் அவனுடைய தர்மம். தர்மத்தின்படி நீ வந்து போரிடு அப்படின்னாரு. ஆனால் எப்படி போரிடுனா வந்து என்னுடைய எனக்கு அர்ப்பணமாக செய்யினார். பக்தியின் அடிப்படையில் போரிடு அப்படின்னார். ஸோ சத்திரிய தர்மத்தை நீ வந்து பண்ணு அப்படின்னார் கிருஷ்ணர். அதனுடன் சேர்ந்து பக்தியும் செய்ய அப்படின்னார் கிருஷ்ணர். ஸோ அதுதான் வந்து கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம். இப்போ வந்து அது வந்து அதே வந்து நான் வந்து கிருஷ்ணன் இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து அதையும் விட்டுரு அர்ஜுனா அப்படிங்கிறார். அதையும் விட்டுரு அப்படின்னு இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கர்ம சந்நியாசியாக கர்மத்தை அனைத்து விதமான தர்மத்தையும் விட்டுவிடு, விட்டுவிடு அப்படின்னார். உடனே வந்து நமக்கு வந்து சந்தேகம் வரும். என்ன கிருஷ்ணன் வந்து எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிடு அப்படின்னா வந்து என்ன கிருஷ்ணன் இப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறார். அப்புறம் வந்து அதை விட முக்கியமாக வரக்கூடிய கேள்வி சரணாகதி என்றால் என்ன, என்ன அது ஒரு இந்த 4 வழிகள் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து அதை பின்பற்றுவது, நம்ம வந்து அதை எப்படி பின்பற்றுவது, நம்ம நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறத வந்து அதுதான் வந்து நமக்கு இந்த முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய சரம ஸ்லோகம். சரம ஸ்லோகம்ன்றது வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து பகவத்கீதையில வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் வந்து இது என்ன ஸ்லோகம்னா இதுதான், இந்த ஸ்லோகம் தான். சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்சக, மா சூச்சக. இதை பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஆம். இந்த வாரம் வந்து தொடர்ந்து நடத்திக்கலாம். யாருக்காவது இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் இப்பொழுது வந்து அவங்க வந்து சொல்லலாம். முக்கியமான ஸ்லோகம். அதில் வந்து சொல்வதே வந்து நமக்கு வந்து சிறந்தது. பகவத்கீதையை வந்து கிருஷ்ணனா தான் சொல்ல போகிறார். அடுத்ததெல்லாம் வந்து பகவத்கீதையை வந்து படிப்பது, அதோடைய நன்மையை பற்றி சொல்வார் கடைசி பகுதியில். யாருக்காவது இதை வந்து ஸ் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்கலாம். யாருக்காவது சொல்லணும்னா வந்து அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். ரெக்கார்டிங் இதோட நிறுத்திக்கலாம். நம்ம வந்து அடுத்த வாரம் மறுபடியும் தொடரும்.